நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி கான்சிட்டி திரைப்பட ட்ரெய்லர் வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு. பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ள கான்சிட்டி திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று சென்னையில் கோலாகலம் நடைபெற்றது. நிகழ்வினில் படத்தின் ட்ரெய்லர் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு பிரத்யேகமாக திரையிடப்பட்டது. அதனை தொடர்ந்து படக்குழுவினர் திரைப்படம் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். இக்குழுவில் நடிகர் மதன் பேசும்போது, வணக்கம் நண்பர்களே, ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். மேடைக்கு வருவதற்கு முன்பே எனக்கு நிறைய பில்டப் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பில்டப் எல்லாமே இந்த படத்துக்கு தகுதியானது தான். ஏனென்றால் இது அப்படி ஒரு நல்ல திரைப்படம். இந்த படத்தின் கதையிலும் அதில் சொல்லப்படும் கருத்துக்களிலும் நிறைய புத்தாத்தனமான விஷயங்கள் இருக்கின்றன. ட்ரெய்லரையே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது எவ்வளவு நகைச்சுவையாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். ஆனால் படம் அதைவிட இன்னும் சிறப்பாகவும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். சுமாரான படங்களுக்கு கூட பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நல்ல ஆதரவு கொடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறீர்கள். இது மிகவும் சிறப்பான திரைப்படம். இந்த படத்தை மக்களிடம் பிரம்மாண்டமாக கொண்டு சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றார். நடிகர் லல்லு பேசும்போது, இது போன்ற தருணங்கள் எப்போது மனதில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தும். இயக்குனர் ஹரிஷை இந்த மேடையில் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு புதிய இயக்குநராக சினிமா சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் பயணத்தை தொடங்கியவர். அந்த கனவை நனவாக்குவதற்கு அவர் பல ஆண்டுகளை கடினமாக உழைத்துள்ளார். இன்று அவரது இயக்கத்தை உருவாகியுள்ள கான்சிட்டி திரைப்படம் வெளியாகியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். கலை இயக்குனர் ராஜகமல் பேசும்போது, வணக்கம். முதலில் இந்த படத்தில் பணியாற்றும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் ஹரிஷுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கான்சிட்டி திரைப்படத்தின் உலகத்தை உருவாக்குவதற்காக நாங்களும் எங்கள் குழுவினரும் மிகுந்த உழைப்பை செலுத்தும். குறிப்பாக இந்த படத்தில் செட் அமைப்புகள் அதிகமாக இருந்ததால் அதற்காக பெரிய அளவில் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியிருந்தது. என்னுடைய குழுவினர் அனைவரும் அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் பணியாற்றியிருக்கிறார்கள். உடை வடிவமைப்பாளர் நவா பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த படத்தில் பணியாற்றும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர்கள் இயக்குனர் ஹரிஷுக்கும் எனது மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த மேடையில் நிற்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பிற்காகவும் தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என்றார். நடன இயக்குனர் சந்தோஷ் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். கான்சிட்டி திரைப்படத்தில் பணியாற்றிய அனுபவம் மிகவும் சிறப்பானதாக இருந்தது. சமீபத்தில் வெளியான பாடல்களை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அந்த பாடல்களின் காட்சி அமைப்புகள் மற்றும் நடன வடிவமைப்புகள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருப்பது மகிழ்ச்சி என்றார். ஒளிப்பது அரவிந்த் சுனா பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலில் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் ஹரிஷ் அண்ணாவுக்கு மனமான நன்றி என்றார். பாடலாசிரியர் மோகன்ராஜன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த படம் எனக்கு மிக முக்கியமானது. இந்த படத்தின் வெற்றிக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். அதுக்கான முக்கிய காரணம் இயக்குனர் ஹரிஷ் என்றார். நடிகர் விடிவி கணேஷ் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்பான வணக்கங்கள். கான்சிட்டி எனக்கு மிகவும் வித்தியாசமான அனுபவமாக அமைந்த படம். இதற்கு முன்பு இது போன்ற கதைக்களத்தையும் நான் நடித்ததில்லை. இயக்குனர் ஹரிஷ் என்னை அணுகிய விதமே மிகவும் தனித்துவமாக இருந்தது. பொதுவாக புதிய இயக்குநர்களுக்கு நான் எப்போதும் முன்னுரிமை கொடுப்பேன், ஏனெனில் அவர்களும் புதிய சிந்தனைகளும் புதிய பார்வைகளும் இருக்கும். ஹரிஷ் கதையை சொல்ல வந்தபோது முதலில் நான் கேட்டது தயாரிப்பாளர் யார் என்பது தான். இன்று ஒரு படத்தை ஆரம்பிப்பது எளிது, ஆனால் அதை முடித்து திரையரங்களுக்கு கொண்டு சேர்ப்பது மிகவும் பெரிய விஷயம். இந்த நம்பிக்கை இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். ஹரிஷ் அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தார். அருள்தாஸ் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். கான்சிட்டி படக்குழு பணியாற்றிய அனுபவம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்தது. இந்த குழுவில் பெரும்பாலான இளம் தலைமுறை சார்ந்தவர்கள். வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு கல்லூரி ஆண்டு விழா குழுவை போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் அனுபவமிக்க திறமையான தொழில்நுட்ப கலைஞர்கள். அதுதான் இந்த குழுவினருக்கு மிகப்பெரிய பலம். இயக்குனர் ஹரிஷை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கு என்ன தேவை என்பது மிகவும் தெளிவாக தெரியும். தேவையற்ற காட்சிகள் எடுக்காமல் கதைக்கு அவசியமானவற்றை மட்டும் துல்லியமாக படமாக்குவதனால் படப்பிடிப்பு மிகவும் சீராகவும் கலைஞர்களுக்கு சோர்வில்லாமல் நடைபெற்றது என்றார். இமான நாட்சி பேசியதாவது, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கான்சிட்டி திரைப்படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் நடித்திருக்கிறேன். அந்த கதாபாத்திரத்துக்கு என்னை தேர்வு செய்த இயக்குனர் ஹரிஷுக்கு முதலில் என் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் சதானந்த் பேசும்போது, அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சதானந்த். இது என் முதல் திரைப்படம், முதல் மேடை அனுபவம். முதலில் ட்ரெய்லரை பார்த்து ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என்றார். மாலியான் மான்வி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் சித்து நாயர் பேசுவதாவது, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பலரும் இந்த படம் தங்களுடைய முதல் அனுபவம் என்று கூறினார்கள். அதுபோல் ஒரு இணை தயாரிப்பாளராக இதுவும் எனக்கு முதல் அனுபவம்தான். எங்கள் நிறுவனம் திரைப்படத்துறை இருந்தாலும் ஒரு திரைப்படத்தின் திரைக்கதையை தேடி நேரடியாக அதில் முதலீடு செய்வது எனக்கு இதுவே முதல் முறை என்றார். கிளவுட் ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் அருண் பிரஜித் மனோகரன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் பலருக்கும் என்னை ஏற்கனவே தெரியும். கடந்த பல ஆண்டுகளாக
திரைப்படங்களில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக தயாரிப்பு நிர்வாக பொறுப்புகளிலும் பணியாற்றி வருகிறேன். நடிகர்கள் மற்றும் தயாரிப்பு தொடர்பான பல பணிகளில் இருந்த அனுபவம் எனக்கு உள்ளது என்றார். இசையமைப்பாளர் ஷான் ரோடன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கான்சிட்டி பற்றி பேசுவதற்கு முதலில் இயக்குனரின் பற்றி பேச வேண்டும். பொதுவாக நான் மிகவும் டென்ஷன் ஆகும் மனிதன். ஒரு படத்தின் வெளியீடு என்றாலே எனக்கு அதிகமாக பாத்தியம் இருக்கும். ஆனால் கான்சிட்டி குறித்து ஹரிஷ் முதல் என்னிடம் பேசும்போது எல்லோருக்கும் இருந்த சந்தேகங்களே எனக்கும் இருந்தன. இதை உண்மையிலேயே செய்ய முடியுமா, இவ்வளவு பெரிய கனவை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வி இருந்தன. அத்தனையும் அவர் இந்த படத்தின் மூலம் நிறைவேற்றியிருக்கிறார் என்றார். நடிகை வடிவகரிசி பேசும்போது, பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். நீங்கள் அனைவரும் இந்த படத்துக்கு இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கான்சிட்டி என்ற விளக்கை ஏற்றி வைத்திருப்பது படக்குழு என்றால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கிறது, சொந்தமானது. அந்த பொறுப்பை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார். நடிகர் யோகி பாபு பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு அளித்தாய் இயக்குனர் ஹரிஷ், தயாரிப்பாளர் மற்றும் படக்குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் தாஸுடன் எனக்கு நல்ல நட்பு இருக்கிறது. தொடர்ந்து அவருடன் பல படங்கள் பணியாற்றி வருகிறேன். ஒரு ஹீரோவுக்கு நல்ல நண்பு இருந்தாலே போதும், ஹீரோயின் கூட தேவையில்லை என்று நான் அடிக்கடி நகைச்சுவாக சொல்வேன். அந்த அளவுக்கு எங்களுடைய நட்பு இருக்கிறது என்றார். நடிகை அண்ணாபென் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் பேச முயற்சி செய்கிறேன். ஏதேனும் தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். முதலில் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு கான்சிட்டி திரைப்படத்துக்கு ஆதரவு அளிக்கும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகர் அர்ஜுன் தாஸ் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். முதல் இயக்குனர் ஹரிஷுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே மிக தெளிவான திட்டமிடலுடன் முழு நம்பிக்கையுடனும் உறுதியுடன் இந்த படத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார். ஒரு இயக்குநராக அவர் காட்டிய அர்ப்பணிக்கும் உழைப்பு தன்னம்பிக்கை மிகவும் பாடத்தக்கது என்றார். இயக்குனர் ஹரிஷ் துர்ராஜ் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். முதல் இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான 2 பேர் உள்ளனர். குணா ப்ரோ போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் விஜய் ப்ரோ சில்வர் ஃப்ரீ ஸ்டுடியோஸ். இவர்கள் இருவரும் இல்லை என்றால் பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் என்ற நிறுவனமே கான்சிட்டி திரைப்படமும் உருவாகியிருக்காது. ஆரம்பம் முதல் இன்று வரை என்னுடன் நின்று உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். சினிமாவில் நான் எப்போதும் கடவுளிடம் வேண்டுவது நல்ல மனிதர்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் என் தயாரிப்பாளர், பங்குதாரர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை இணை தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், ஆடியோ உரிமை பெற்றவர்கள், ஓடிடி உரிமையாளர்கள் என அனைவரும் இந்த படத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். அவர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமாயிருக்காது. பாடலாசி மோகன்ராஜ் மற்றும் இசையமைப்பாளர் ஷான் ரோடன் ஆகியோரின் கூட்டணி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதேபோல் அர்ஜுன் தாஸ் சார் இந்த படத்திற்கு சம்மதம் சொல்லவில்லை என்றால் கான்சிட்டி உருவாகியிருக்காது. மிகுந்த அர்ப்பணிப்புடனும் நேர்த்தியுடனும் நடித்துள்ளார். இந்த படம் அவருக்கு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும். ஜூன் 26ஆம் தேதி கான்சிட்டி திரைப்படம் வெளியாகிறது. இந்த படத்தை குடும்பத்துடன் திரையரங்கில் பார்த்த ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் ஜூன் 26ஆம் தேதி வெளியாகும் கான்சிட்டி திரைப்படத்தை ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்க்கின்றார்கள். தொழில்நுட்ப இயக்கம் ஹரிஷ் துர்ராஜ், தயாரிப்பு பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ், நடிப்பு அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், யோகிபா, வடிகரிசி, ஒளிப்பதிவு அரவிந்த் விஸ்வநாதன், எடிட்டிங் அருள் மோசஸ், இசை ஷான் ரோடன், கலை இயக்கம் ராஜ்கமல். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்கள் சந்தி